அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவில் பார்த்தா இந்த தெருநாய்களை ஒழிக்க ஒரு ஏற்பாடு நடந்துகிட்ருக்குது. அது எந்த லெவலில் வந்து அதை செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறது வருங்காலத்தில் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் இந்த நாய்களுக்கு வந்து பாதுகாவலன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நாய்களும் வந்து உயிரினம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ளூ கிராஸ் என்னென்னமோ இருக்குது இயக்கங்கள். இவையெல்லாம் என்னங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதனுடைய பின்னணி என்ன, அது எதுக்காக தோன்றி இருக்குது, அதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியணும். ஏதோ மிருகங்க மேலே இருக்கிற ஒரு அன்பு அப்படின்னெல்லாம் முட்டாள்தனமாக நம்ம நினச்சிக்க கூடாது. ஊரில் இருக்கிற தெருநாய்களையெல்லாம் கொண்டு வந்து ஒரு இதில் ஒரு கார்டன் மாதிரி பண்ணி அதில் வந்து அந்த நாய்களையெல்லாம் விட்டு அதுக்கு வந்து வாழ்க்கை தர்றேன்னா இவனுக்கு எங்கேருந்து பணம் வருது, இவனுடைய பெரிய கோடீஸ்வர பரம்பரையில் பிறந்தவனா இவன் அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இதனுடைய பின்னணி வந்து மிக கொடூரமானது. இப்படி நம்மளை ஏமாத்துறானுங்களா, எந்தெந்த விதத்தில் மனிதர்களை வந்து முட்டாளாக்கி ஏமாற்றிட்டு இருக்கிறானுங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இவன் வந்து இந்த நாய்களுக்காக வக்காலத்து வாங்கிட்டு வரிஞ்சு கட்டிட்டு இப்போ டிவிலெலாம் பேட்டி கொடுத்துட்டு தெரிஞ்சிட்ருக்கிறான். இவன் வந்து தன்னுடைய வயிற்று பிழைப்புக்காக என்ன பண்ணுறான் அப்படிங்கிறது இப்போ தெளிவாக நம்ம பார்த்துருவோம். இப்போ ஒரு மருந்து கம்பெனி ஆரம்பிக்கிறோம், அதில் தலைவலி மாத்திரையை தயாரிக்கிறோம். இதை வந்து சேல்ஸ் பண்ணணும். அதுக்கு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்ட்டு ஒரு ஆட்களை வச்சு நியமித்து ஒவ்வொரு ஊருக்கும் போகிறது, ஒவ்வொரு டாக்டர்கிட்டையும் போய் நம்ம மருந்துங்க இதை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு இவ்வளோ கமிஷன் தர்றோம், பக்கத்து மெடிக்கல் ஷாப்பில் இதை வச்சா உங்களுக்கு அதில் ஒரு கமிஷன் வந்துடும் அப்படின்னெல்லாம் போய் ஒவ்வொரு டாக்டர்கிட்டையுமே கேன்வாஸ் பண்ணி அந்த மாத்திரையை மார்க்கெட் பண்ணுறது. இப்படி தான் வந்து ஒவ்வொரு மாத்திரையும் வந்து மார்க்கெட் பண்ணி அதில் வந்து அதை லாபம் காண முடியும். இல்லைன்னா தயாரித்து அங்கே ஃபேக்ட்ரியிலே வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? அப்போ வந்து இந்த வெறிநாய் கடிக்கு மருந்து தயாரிக்கிறதுக்கு எத்தனை கம்பெனிகள் இருக்குது, இந்தியாவுக்குள்ளேயே இருக்குது நிறைய, அதுவாக வெளிநாட்டு கம்பெனிகள் இருக்குது. இவங்கெல்லாம் வந்து எப்படி ரெப்ரசன்டேட்டிவ் கொண்டு போய் ஒரு மெடிக்கல் ஷாப்லேயோ அல்லது டாக்டர்கிட்டையோ போய் எப்படி கேன்வாஸ் பண்ண முடியும்? நல்லா சிந்திச்சு பாருங்கள். நாய் மருந்து வந்து கடிக்கிற இடம் வந்து இப்போ காய்ச்சல் தலைவலி மாதிரி இது அதிகமாக வராது. ஆனால் இது வந்து தயாரித்து வச்சுட்டு விற்கணும்னா அதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கணும் இல்லையா? தெருநாய்களுடைய எண்ணிக்கை கம்மியாக இருந்ததுன்னு வைங்க, அந்த வெறிநாய்க்கடியினுடைய பரவல் வந்து குறைவாக தான் இருக்கும். அப்போ வெறிநாய்க்கடியினுடைய பரவலை அதிகப்படுத்தினா தான் இந்த தயாரிக்கக்கூடிய மருந்துகளை விற்க முடியும். தயாரித்து அங்கே ஃபேக்ட்ரியில் வச்சுக்கிட்டு எப்படி லாபம் கிடைக்கும்? அதை வந்து ஒரு மடங்குக்கு 10 மடங்காக வந்து அரசுக்கு சப்ளை பண்ணணும்னா எத்தனையோ வழியில் அதை பண்ணி ஆகணும், வியாபாரம் பண்ணி ஆகணும். ப்ரைவேட்டு ஹாஸ்பிட்டல்களுக்கு அதை சப்ளை பண்ணி ஆகணும். அப்படிங்கும்போது என்ன பண்ண முடியும்? அதை தயாரித்து விற்கணும்னா அதுக்கு வந்து நிறைய வெறி நாய்கள் வந்து உருவாகணும். அப்போ தான் வந்து நிறைய பேர்த்த கடிக்கும். அப்போ தான் நிறைய பேர் அதை இன்ஜெக்ஷன் பண்ணிக்குவாங்க. அப்போ வந்து வியாபாரம் பெருகும். அப்போ வெறி நாய்களை வந்து தெருநாய்கள் வந்து அதிகமாக வளராமல் நம்ம அரசாங்கமோ மற்ற மக்களோ வந்து அதை கட்டுப்படுத்திட்டு அப்புறம் வெறிநாய்க்கடி மருந்துக்கு வேலையே இல்லாமல் போயிடும். அப்போ என்ன பண்ணணும்? அந்த தெருநாய்களை நம்ம வந்து அதிகமாக உற்பத்தி செய்யணும். அதுக்குண்டான வழிவகைகள் என்னங்கிறது அந்த ஜீவகாருண்யம் அப்படின்ட்டு ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த நாய்களை வந்து எண்ணிக்கையை கம்மியாகாமல் பார்த்துக்கணும். அப்படி கம்மியாகாமல் பார்த்துக்கிறதுக்கு தான் ஒரு சங்கம் மாதிரி வச்சு அந்த நாய்களுக்காக பாடுபடுற மாதிரி வச்சு இவனுங்கள்லாம் அந்த மருந்து கம்பெனியினுடைய மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிங்கிறது தான் பின்னணியில் இருக்கிற உண்மைங்கிறத மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இவன் இந்த படத்தில் இருக்கிறவன் இந்த பாடுபடுறான் நாய்னா மருந்து கம்பெனி க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இவனுக்கு புவாக்கு சிங்கி தான் அடிச்சிட்டு இருக்கணும் டிங் டிங்ன்ட்டு. அதனால் இவனுங்கெல்லாம் வந்து இப்போ திடீர்னு கிளம்பி நாய்களுக்கு ஆதரவாக ஒரு 10-20 நாய் தெருநாய்களை பிடிச்சி கொண்டு போய் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு நாயை வளர்த்திட்டு இருக்கிறாங்க. அது வந்து கத்திகிட்டு இருக்குது பாருங்க. ஒரு நாள் பாருங்க, நல்லா கேளுங்க. இப்படி மனிதனுக்கு வந்து தன்னுடைய வயிற்று பொழப்புக்காக சமுதாயத்தில் இருக்கிறவங்கள நாய் கடிக்க வச்சு அது மூலம் ஒரு வருமானம் ஈட்டி இவன் சோறு திங்கிறான்னா இவன் நல்லா ஜீவகாரியம் உள்ள மனுஷன்ட்டு நம்ம நம்பிட்டு இருக்கிறீங்க பாருங்க. உங்களை எல்லாம் சொல்லணும், இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் தெருவுலேயே விடக்கூடாது. இந்த மாதிரி ஆட்கள் வந்து தெருவில் வந்து நாய்க்கு உதவி செய்கிறேன், நான் கொண்டு போய் இது பண்ணுறேன்னா அவனை முதல்ல கட்டி வச்சிடணும். சங்கிலி போட்டு கட்டி வச்சிட்டிங்கன்னா அவனை செவனியோட 4 அறையை விட்டு எங்கேருந்துடா வர்ற, நீ யார்ரா, உன்னுடைய பின்பலம் என்னடான்னு விசாரித்தோம்னா மருந்து கம்பெனியினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு தெரிஞ்சு போயிடும்.
இது வந்து இந்த மாதிரி இதில் வந்து நாய்களை பெருக்கி விட்டா தான் அந்த மருந்து விற்பனையாகுங்கிறது அடிப்படையில் தெரிஞ்சுக்கணும் நீங்கள். இப்படி பலவித அரசியல் நம்மளை சுற்றி கொஞ்சமான அரக்கணுகளாக சுற்றிட்டு இருக்கிறானுங்க. அது உங்கள் கண்ணுக்கு தெரியாத அரக்கணுங்க. இப்போ நான் இதெல்லாம் கண்டுபிடிச்சி ஒவ்வொன்றா வந்து சொல்லிட்டு வந்துட்டுருக்கிறேன். ரிதன்யாவுடைய மரணம்னா எல்லாம் வாயை பொளந்துட்டு பார்க்குறீங்க. இது போன்ற உண்மையான விஷயங்களை வந்து பார்க்குறதும் இல்லை, ஷேர் பண்ணுறதும் இல்லை. ஏன் இப்படி இருக்கிறீங்கன்ட்டே புரியல. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் குடும்பத்திலேயே ஒரு குழந்தைக்கு நாய் கடிச்சு செத்து போனா தான் அப்புறம் நமக்கு அறிவு வரும்னா அது என்ன அர்த்தம்? வருமுன் காப்போணும்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தயவு செஞ்சு. அப்புறம் சில பேர் நாய்க்கெல்லாம் வந்து இந்த ரூ. 5 பிஸ்கட் ஒன்று வாங்கி போட்டுட்டு பெரிய ஜீவகாருண்யம்னு காமிச்சிட்டு இருப்பானுங்க. அவனையே பிடிச்சி ஒரு நாளைக்கு கடிச்சதுன்னா தான் தெரியும். நம்ம நாயை வளர்த்து விட்டா அதனுடைய வீரியம் என்ன, விஷயம் என்ன அப்படிங்கிறது. அந்த மாதிரி மக்களும் வந்து பல தவறுகளை செஞ்சிட்ருக்கு. அது ஒரு உயிர் தானன்ட்டெல்லாம் சப்பக்கட்டு கட்டக்கூடாது. அந்த உயிர் வந்து மனிதனை எவ்வளோ கோரமாக கொல்லுது அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்துக்கணும். ஜீவகாரியம்னா நம்ம மக்கள் நம்பிடுறீங்க. அது வசதியாக போயிடுது. இவனுங்க வந்து அந்த மருந்து விற்கிறக்காக நாய்களை நிறைய பெருக்கி விட்டு இப்போ எப்படி பெருகி போச்சுன்னா இந்த சில அமைப்புகள் வந்து நாயை கொல்லக்கூடாதுன்னு சொல்லி தடை உத்தரவு வாங்கினதுனால தான் இவ்வளோ நாய் பெருகி போச்சு. இத்தனை பேர் கடி வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதுபோக வீட்டு நாய்களையும் வெளியில் கொண்டு வந்து தெரு நாய்க்கு மாதிரி வாக்கிங் கூட்டிகிட்டு போய் அதில் கடிபட்டு எவ்வளோ சேல்ஸ் ஆகுது அந்த மருந்து. இதெல்லாம் கணக்கு போட்டு பாருங்கள், சிந்திச்சு பாருங்கள். நாய் வளர்த்துறவங்கள மனுஷனாகவே மதிக்காதீங்க. இது அவங்களுக்கு வந்து அந்த ரேபிஸ் இல்லைனாலும் அந்த நாய் பல்லு பட்டால அதனுடைய பாதிப்பு வந்து மனித உடலில் பல விஷயங்களை உருவாக்கும் அப்படிங்கிறது யாருக்கு தெரியறதில்ல. வீட்டில் வளர்த்துற நாய் தானே அப்படின்ட்டு ரொம்ப ஏமாளியாக நம்பி நாய்களை வளர்த்துட்ருக்குறாங்க நிறைய பேர். அதெல்லாம் தவறுங்கிறது வந்து ஒரு நிகழ்வு நடந்தால் தான் புரியும்னா நம்ம என்ன பண்ண முடியும்? முன்கூட்டியே நம்ம சொல்கிறோம் இப்படியெல்லாம் விஷயங்கள் இருக்குது. ஒரு சின்ன அந்த பல்லினுடைய நுனி பட்டாலே போது அந்த பாதிப்பு வந்து மனிதனுக்கு பலவித கோபங்களை உருவாக்கும், ஆக்ரோஷமான புத்தியெல்லாம் வர்றதுக்கு இன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே பெட் அனிமல் வளர்த்துறதுனால தான் எல்லாமே ஆக்ரோஷமாக இருக்கிறாங்க குழந்தைகள் எல்லாம். அது எப்படியாவது கையில் காலில் பற்றும் அதனுடைய பல். அப்போ அந்த பல்லில் இருக்கிற உமிழ்நீரினுடைய தன்மை வந்து மனிதனுக்கு அந்த நாய் புத்தியை கொடுத்துரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க தயவு செஞ்சு. அப்புறம் பெட் அனிமல் வளர்த்துறத ஒரு நாகரிகம் மாதிரி நாட்டுக்குள்ளே பரப்பி விடுறது. ஒருத்தனை வச்சு இன்னொருத்தனுக்கு காமிச்சு அது மாதிரி நம்மளும் செய்யணுங்கிற அந்த வீக்னஸை பயன்படுத்திட்டு இதுக்கு பின்னாடி எவ்வளோ அரசியல் இருக்குங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து நாய்க்குன்னே தனியாக உணவு தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் மூட்டை மூட்டையாக வச்சுருப்பாங்க. நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் சாதாரண மளிகை கடையில் போய் பார்த்தீங்கன்னா கூட இந்த ஒரு எலும்பு மாதிரி படம் போட்டு ஒரு நாய் படம் போட்டு நாய்க்கு ஃபுட்டு அதை விற்று ஒரு கம்பெனி லாபம் எடுத்துகிட்டு இருக்குது. மக்களை எப்படி சுரண்டுறது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை பரப்பி விடுறது, ஒரு கருத்தாக பரப்பி விட்டு ஒரு ஃபேஷன் மாதிரி பரப்பி விட்டுட்டோம்னா ஒருத்தனை பார்த்து இன்னொருத்தன் செஞ்சுட்டு திரிவானுங்க கிறுக்கு பயலுக்கு மாதிரி. அப்புறம் நாய்க்கு வந்து உணவு, அப்புறம் வேக்சின் தடுப்பூசி போடுங்க. மனுஷனுக்கு அதுக்கு பட்டாலும் ஏதாவது ஆயிரம் ஓட்டு மனுஷனுக்கு நாய் வளர்த்துற மனுஷனுக்கும் தடுப்பூசி. எத்தனை விதமான காசு நம்மக்கிட்டேருந்து மறைமுகமாக பிடுங்கப்படுகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சு தேவையில்லாத ஒரு விஷயத்தை செய்ய வச்சு அதிலிருந்து காசை அப்படியே கொள்ளையடிக்கிறது. இதுதான் நடந்துட்டுருக்குங்கிறது நம்ம மரமண்டைகளுக்கு எப்போவுமே புரியாது, இனிமேலும் புரிய போகிறதில்ல. இருந்தாலும் நம்ம தெளிவாக சில பேராவது வந்து அதை புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்லிகிட்ருக்குறோம். அப்புறம் வெட்டினரி டாக்டர்ஸ் அதுக்கு வேறு கோர்ஸுக்கு ஏகப்பட்ட செலவு பண்ணி படிச்சுட்டு வந்துட்டு அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வருது. இதெல்லாம் நாய் இருந்தால் தான் நடக்கும். எல்லா நாயும் ஒழிச்சு போட்டால் அப்புறம் எப்படி நடக்கும்? இது அரசியலாக இல்லையா? இப்படி ஒவ்வொன்றா கல்ச்சரை பரப்பி விட்டு வரும்பொழுது இப்போ நாய்க்கு பியூட்டி பார்லர், அதுக்கு அலங்காரமாக முடி வெட்டிக்கிறதுக்கு அப்படி ஒன்று. அப்புறம் அந்த நாயினுடைய முடி வந்து சின்ன சின்ன துகள்களாக வந்து மூக்குக்குள்ளே போய் அது ஒரு வியாதி வரும். அது மூலமாக மருந்து விற்கும்போது அதில் ஒரு லாபம். எவ்வளோ மனிதனை வந்து முட்டாளாக்கி சுரண்டுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குங்க தயவு செஞ்சு. சரி, இந்த உணவு தயாரிக்கிறது, மருந்துகள் தயாரிக்கிறது இதிலெல்லாம் வந்து பணியாற்றக்கூடிய லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் பயன்பெறுவாங்க அப்படின்னு ஏதாவது இருக்குதா? இந்த மாதிரி மருந்து கம்பெனிகள், இந்த நாய் சம்மந்தமான விஷயங்களில் இருக்கிற தொழிற்சாலைகள்லாம் பார்த்திங்கன்னா 4 பேர் தான் வேலை செய்வானுங்க. பூரா ஆட்டோமேட்டிக் இயந்திரங்களாக இருக்கும். பூராமே எல்லா வருமானம் வந்து அந்த உரிமையாளருக்கும், அந்த 4 பேர் உரிமையாளராக வேறு இருப்பானுங்க. இப்படியெல்லாம் நடக்கும் கதை. மனிதன் வந்து மேன்மை அடைஞ்சு மனிதனாக வாழணும்னா அதுக்கு உண்டான சூழ்நிலைகளை அமைச்சுக்கணும். மிருகங்களோட வந்து நான் வந்து ஜீவகாருண்யம் காட்டுறேன், பெட்டு வச்சுருக்கிறேன்ட்டு அதனுடைய பாதிப்பை நம்ம வாங்கிட்டு எப்படி நம்ம பண்பட்ட மனிதனாக இருக்க முடியும்?
இப்போ நாய்க்கறி சாப்பிட்டவன் அவன் கொடூரமான நாயாக இருக்கிறனால தான் அஸ்ஸாமில் இருக்கிற வர்றவனுங்கெல்லாம் கொடூர கொலையாளிகளாக இருக்கிறானுங்க. சுத்தியல் அடித்து ஒருத்தன் கொல்றான்னா அவனுக்கு வந்து அந்த நாய்க்கறி சாப்பிட்றதுனால தான். நாகாலாந்துலலாம் சாப்பிடுவாங்க. இதெல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இப்போ பசுமாடு வளர்த்துறோம். பசுமாடுனுடைய பல்லு நம்ம மேலே பட்டு காயமாயிடுதுன்னு வைங்க. ஏதாவது ஒரு உலகத்தில் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இந்த மாதிரி மாடு மாதிரி முட்டிக்கிட்டு சாகுறான், மாடு மாதிரி தறிகட்டு ஓடுறான்ட்டு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறோம். அதனால் விலங்குகள் இந்த பூனை அதுபோல் நாய் இதெல்லாம் டொமஸ்டிக் அனிமல்னு சொன்னாலும் இதெல்லாம் காட்டு விலங்குகள் தான். காட்டு விலங்குகளை அது டொமஸ்டிக்காக மனுஷன்தான் மாற்றி வச்சுருக்கிறானே ஒழிய இயல்பில் அது மனிதர்களோட பழகக்கூடிய மிருகங்களே அல்ல. அப்படி இருந்ததுன்னா வந்து துரத்தி கடிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. மனிதன் தான் அதை பழக்கி அந்த மாதிரி வச்சுருக்கிறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதனால் மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இந்த ஜீவகாருண்யம் மேலே மனிதர்கள் மேலே காட்டுங்க. எத்தனையோ ஏழை குழந்தைகள் இருக்குது, அது மேலே காட்டுங்க. இப்படி வெறிநாய்க்கடியை பரப்பக்கூடிய இப்போ அந்த குழந்தைய வளர்த்ததுன்னா ஒரு ஏழை குழந்தைய வளர்த்ததுன்னா அது போய் கடித்து வச்சு ஏதாவது நோய் வளரப்போகுதா? இது நாய் வளர்த்துனா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. அதனால் எந்த மனுஷனுக்கு ஜீவகாருண்யம் எல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. எல்லா பின்னாடியுமே வயிற்று பிழப்பு தான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குங்க. எல்லாம் வந்து ஒரு தொழிலை மறைமுகமாக வந்து இப்படி பண்ணால் இப்படி வரும் அப்படின்ட்டு தெளிவாக பிளான் போட்டு பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குங்க. இப்போ குதிரை வளருன்னா அது எதுக்கு அப்படின்னா ரேஸில் விட்றக்கு அப்படின்னு சொல்லி ரேஸில் விட்டால் நிறைய காசு வரும்ன்ட்டு இப்போ ரேஸ் எல்லாம் ஒழிச்சதுனால அந்த குதிரை வளர்ப்பை விருப்பம் இல்லாமல் போயிடுது. இல்லைன்னா பெரிய பெரிய பணக்காரனு என்ற ரேஸ் குதிரை வந்து ரேஸில் ஜெயிச்சதுன்னு பெருமை அடிச்சுக்கிறதுக்காக வளர்த்திட்டு இருப்பானுங்க. இப்படி வந்து ஒரு பொருளாதார அடிப்படை வச்சு தான் அந்த மிருகங்கள் மேலே நம்முடைய கவனத்தை செலுத்துகிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. எல்லாமே காசு, மணி, துட்டு அப்படின்ட்டு ஒரு வார்த்தை இருக்குதுல்ல, அதுதான் இதனுடைய பின்னணியில் இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு விழிப்போடு இருங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன்.